Hello everyone, இந்த வீடியோவில் C ப்ரோக்ராமிங்கில் அரே கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரே கான்செப்ட் C ப்ரோக்ராமிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த ஏங்கிற நேமில் எனக்கு 5 வேரியபிள்ஸ் வேணும்னா A1, A2, A3, A4, A5 இப்படி தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். தனித்தனியாக க்ரியேட் பண்ணோன்னா இந்த மாதிரி தனித்தனியாக A1, A2, A3, A4, A5ன்னு க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி A of 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே நேம்லேயே ஏங்கிற வேரியபிளில் 5 வேல்யூஸ் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அரே கான்செப்ட் வந்துச்சு. அதாவது மல்டிபிள் எலிமெண்ட்ஸை சேம் டேட்டா டைப்பில் சேம் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் அரேங்கிறது. இப்போ அரேவோட சின்டெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேட்டா டைப் இருக்கணும், அடுத்தது அரேவோட நேம் இருக்கணும், அடுத்தது சப்ஸ்கிரிப்ட் ப்ராக்கெட்குள்ளார சைஸ் இருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இன்ட் ஏ ப்ராக்கெட்குள்ளார 5ன்னு கொடுத்துருக்கேன். இதில் இன்ட்டுங்கிறது டேட்டா டைப்பு, ஏங்கிறது அரே நேமு, 5ங்கிறது சைஸு. அப்போ சைஸ் 5னா இந்த அரே நேமில் என்னால் 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். இந்த சைஸ் எப்போதுமே ஒரு பாசிட்டிவான வேல்யூ தான் கொடுக்கணும், நெகட்டிவ் சைஸ் கொடுத்துடக்கூடாது. அதுவும் மேக்ஸிமம் சைஸ் கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம 100ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சைஸ் சப்போர்ட் 100. அதில் நம்ம வேல்யூஸ் 100 வரையும் கொடுத்தாகணும்னு அவசியம் இல்லை. நம்ம 10 வேல்யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எப்போதுமே பாசிட்டிவ் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் வேல்யூ மேக்ஸிமம் சைஸ்க்கு நம்ம அலோகேட் பண்ணிடணும் அரேக்கு சைஸு. அரேவை நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்கு வேல்யூஸ் டேரெக்டாக இனிஷியல் வேல்யூ கொடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத கீழே சின்டெக்ஸ் பாருங்கள். டேட்டா டைப்பு, அரே நேமு, சைஸு ஈக்குவல் டு அந்த கர்லி பிரேசஸில் வேல்யூஸ் கொடுத்துடணும். வேல்யூ 1, 2, 3 அப்படின்னு. இப்போ கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட்டு ஏ ப்ராக்கெட்டில் சைஸ் 3 ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இது போய் அரேயில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா இந்த மாதிரி ஏங்கிற அரே வேரியபிளில் பக்கத்தில் இந்த மாதிரி கண்டினியூஸாக வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். 1, 2, 3 அப்படின்னு. இந்த மாதிரி அரேக்கு சைஸ் கொடுக்காமலும் டேரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். வேல்யூஸ் எத்தனை கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து சைஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் எடுத்துக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஏங்கன்னு ஒரு அரே வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூஸ் டேரெக்டாக அசைன் பண்ணிட்டேன். 5, 10, 15, 20 இந்த 4 வேல்யூஸும் அரேயில் போயிட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகிடும். இப்போது அரேயில் இருக்கிற எலமெண்ட்லாம் ஆக்சஸ் பண்ணணுன்னா இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். அரேவோட இண்டெக்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருந்தாலும் அரேவோட இண்டெக்ஸ் 0னால நம்ம A of 0 அப்படின்னு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தோன்னா நம்ம 5ங்கிற எலமெண்ட்டை எடுக்கலாம். அதுவே 20ங்கிற எலமெண்ட் வேணும்னா என்ன பண்ணும்? A of 3, அதாவது A of இண்டெக்ஸ் 3ன்னு அர்த்தம். இண்டெக்ஸ் 3க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? 20. இப்போ 20ங்கிற வேல்யூ வேணும்னா A of 3 தான் சொல்லி ஆகணும். இப்போ அரேவோட சைஸ் லெங்த் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா 4. 5, 10, 15, 20ன்னு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் அரேவோட லெங்த் 4. இப்போ நம்ம இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால லெங்த் பார்த்திங்கன்னா 4ஆக இருந்தாலும் நமக்கு 3ல் முடிஞ்சிடும். ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதுமே லெங்த் -1 தான் லாஸ்ட்டாக முடியும், 3 தான் முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன்னு ஒரு அரே நேமில் 3 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ 3த்தையுமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ %dன்னு கொடுத்துட்டு A of 0ன்னு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு வேல்யூ 5ன்னு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து A of 1ன்னு சொன்னால் செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். A of 2ன்னு சொன்னால் தேர்ட் வேல்யூ 15ங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் அவுட்புட்டில் 3 வேல்யூ வரிசலாக பிரிண்ட் ஆகிடுது. இந்தமாரி அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தனித்தனி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதான் நமக்கு லூப்பு தெரியும். லூப்பில் போட்டு விட்டால் ஈஸியாக ஒரே லைனில் முடிஞ்சிடும்ல. இப்போ நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் 0ன்னு கொடுத்துடணும். எண்டிங் வேல்யூ லெங்க்த்தோட ஒரு வேல்யூ -1 கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டானா வரிசலாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரிண்ட் ஆகிடும். அது எப்படி ஒரு கதைன்னு பார்ப்போமா? இப்போ போன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அதே தான் எடுத்துக்கிட்டேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லூப்பு போட்டிருக்கேன். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். <3 வரைக்கும் அந்த லூப் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கீழே ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் A of 5 பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் ஆகும், அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 10 பிரிண்ட் ஆகும், அடுத்து 15 பிரிண்ட் ஆகும், லாஸ்ட்டாக லூப் ஃபால்ஸ் ஆகிட்டு வெளில வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். 5, 10, 15 வரிசலாக பிரிண்ட் ஆகிடுச்சா? இப்போ போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அரேக்கு வேல்யூ டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணும்போது அசைன் பண்ணிட்டோம். அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அரேக்கு சைஸு வேல்யூஸ் எல்லாமே யூசர்கிட்டேருந்து ரன் டைமில் இன்புட்டாக வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரோக்ராம் ரன் பண்ணதும் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் என்னன்னு கேட்கும். அதாவது அரேவோட சைஸு நம்ம 3 இல்லை 5 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அது எண்ணில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். சைஸை வாங்கின உடனே அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னா ஃபார் லூப்பை போட்டுடணும். இண்டெக்ஸை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெங்க்த் இருக்குல்ல சைஸ் அதை n வரைக்கும் லூப்பை போட்டு இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா? என்டர் எலமெண்ட்னு டிஸ்பிளே ஆகணும்ல ஸ்க்ரீனில். அதனால் என்டர் எலமெண்ட் அப்படின்னு பிரிண்ட் கொடுத்துட்டு இப்போ ஸ்கேன்எஃபில் %dன்னு சொல்லிட்டு அட்ரஸ் ஆஃப் A of I. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக போயிட்டு A of இண்டெக்ஸ் பொசிஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ லூப்பில் ஐயில் 0ன்னு வேல்யூ இனிஷியலைஸாக இருக்குது. அது லெஸ் தான் என்னன்னு செக் பண்ணுறோம். n 3 இருக்கா? கண்டிஷன் ட்ரூனா அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் த எலமெண்ட்னு கேட்கும். நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன். அது போயிட்டு எங்கே ஸ்டோர் ஆனால் அட்ரஸ் ஆஃப் A of I
ஏ ஆஃப் 0 பொசிஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும் அரேயில். இப்போ ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 1ன்னு. 1 வந்துட்டு என்னை விட லெஸ்ஸரானுங்கும் போது கண்டிஷன் ட்ரூ. இப்போ எகைன் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் த எலமெண்ட்னு வரும். இப்போ செகண்ட் வேல்யூ கொடுக்குறேன் 10ன்னு. இது போயிட்டு அரே ஆஃப் 1 பொசிஷனில் போயிட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும் 10ங்கிறது. இப்போ அடுத்த அரே வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். 2 less than 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ. திரும்ப கீழே வரும். அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எலமெண்ட்னு வரும். நான் 15 கொடுப்பேன். அது போயிட்டு அரே ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஐயோட வேல்யூ 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ போய் கண்டிஷன் செக் பண்ணும். 3 less than 3ங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். லூப் விட்டு வெளில வந்துடும். இப்போ யூசர் கிட்டேருந்து வேல்யூ வாங்கி அரேயில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ அரேயில் இருக்கிற வேல்யூலாம் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு எகைன் ஒரு லூப் போடணும். இப்போ ஐயோ எகைன் 0ல் ஸ்டார்ட் பண்ணி லெஸ் தென் என்னன்னு செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூனா ஏ ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஐனா ஏ ஆஃப் 0க்கு நேராக 5ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ 5ங்கிறது ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். அடுத்து வந்து ஐ வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. இப்போ கீழே வந்துட்டு ஏ ஆஃப் 1க்கு நேராக 10ங்கிற வேல்யூ அவுட்புட்டில் வந்துடும். அடுத்தது ஐ வந்துட்டு 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். 2 less than 3ங்கும் போது கண்டிஷன் ட்ரூ. திரும்ப கீழே வரும். இப்போ ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஏ ஆஃப் 2ல் 15ங்கிற வேல்யூ அவுட்புட்டில் வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ 3 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3 less than 3ங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸ். லூப் விட்டு வெளில வந்துடும் ஸ்கிப் பண்ணிவிட்டு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். என்டர் என்னன்னு கேட்குதா, நான் 3 கொடுக்குறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் கேட்குது 10 கொடுக்குறேன். செகண்ட் எலிமெண்ட் 20, தேர்ட் எலிமெண்ட் 30. இப்போது 10, 20, 30 மூணுமே பிரிண்ட் ஆகிடுது. இப்போ அரேயில் அனதர் டைப் வந்து பார்த்திங்கன்னா 2 dimensional அரேன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் வாங்குவோம்ல, அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸ் கொடுக்கணும். ஒன்று ரோ சைஸு, ஒன்று காலம் சைஸு. மற்றபடி அதே மாதிரி தான் சின்டாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்பு, அரே நேமு, அங்கே ஒரே ஒரு சைஸ் தானே கொடுப்போம். இங்கே 2 வரும். இப்போ இந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏஆர்ஆர் அரேங்கன்னு ஒரு டபுள் டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் இருக்குது. அதில் 4 வேல்யூஸ் இருக்குது. 10, 20, 30, 40. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இண்டெக்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னா, ஒன்று வந்து ரோவுக்கு, ஒன்று வந்து காலமுக்கு. இப்போ நம்ம மேட்ரிக்ஸில் எடுத்தோடனே வந்துட்டு 0, 0, அதாவது 0th row 0th column, 0th row ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ 0th column, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். சிங்கிள் டைமென்ஷன் அரேனா ஒரு இண்டெக்ஸ் தான் இருக்கும். அதனால் டேரெக்டாக இந்த மாதிரி போட்டுருவோம். இதில் 2 இண்டெக்ஸ்னால இந்தமாதிரி ரோ காலம் பார்த்து தான் போடணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஏஆர்ஆர்னு ஒரு டபுள் டைமென்ஷனல் அரே வேரியபிள் இருக்குது. அதில் வந்துட்டு ரோ காலம் ரெண்டுமே 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 4 வேல்யூஸ் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அசைன் பண்ணிடுறாங்க. 10, 20, 30, 40ன்னு. இப்போ வந்துட்டு அரேயில் இருக்கிற எலிமெண்ட்லாம் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணுன்னா 2 லூப் போடணும். ஓகேவா? ஐ லூப் வந்துட்டு ரோக்கு, ஜே லூப் வந்து காலமுக்கு. இப்போது உள்ளார பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அரே ஆஃப் ஐஜே, போன வாட்டி ஐன்னு மட்டும்தான் கொடுப்போம். இந்த வாட்டி ஐஜேன்னு ரெண்டுத்தையும் கொடுக்கணும். அப்போ 0, 0 பொசிஷனுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே 10 இருக்கும். அது வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ஜேவோட வேல்யூ மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ நமக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் 0, 1ன்னு இருக்கும். அப்போ அதுக்கு நேராக 20ங்கிற வேல்யூ அவுட்புட்டில் எடுத்தது வந்துடும். இப்போ ஜே லூப்பு ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆனதும் கீழே பார்த்திங்கன்னா நியூ லைனுக்கு கர்சர் வந்துடும். இப்போ வந்துட்டு எகெயின் வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி இப்போ போகும்போது ஜேயில் எகெயின் 0 இருக்கும். இப்போ 10 பொசிஷன் நேராக 30ங்கிற வேல்யூ நெக்ஸ்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். 11 பொசிஷன் நேராக இப்போ 40ங்கிற வேல்யூ அவுட்புட்டில் எடுத்தது பிரிண்ட் ஆகிடும். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். 10, 20, 30, 40 4 வேல்யூ மேட்ரிக்ஸ் ஷேப்பில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்டீஜர் மாதிரி அரே வந்து கேரக்டருக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏங்கிற நேமில் சைஸ் வந்து மேக்ஸிமம் சைஸ் 10 கொடுத்துருக்கேன். இப்போ வேல்யூஸ் வந்துட்டு டேரெக்டாக 2 வேல்யூஸ். இப்போ கேரக்டர்னாலே கோட்ஸில் கொடுக்கணுமா, சிங்கிள் கோட்ஸில். இப்போ HI அப்படின்னு 2 வேல்யூஸ் வந்துட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பிரிண்ட்எஃபில் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணால் %C கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுமா, அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு ஏ ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு H பிரிண்ட் ஆகும். அடுத்து இன்னொரு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு ஐ பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பாருங்கள், அவுட்புட்டில் ஹாய்ன்னு வந்திருக்கா. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்தமாரி அரேயில் இருக்கிறது இந்தமாதிரி தனித்தனி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க தேவையில்ல, லூப் போட்டு பண்ணிடலான்னு. இப்போ நான் லூப்பை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஐன்னு சொல்லிடுறேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா அதே ஹாய் தான் நமக்கு அவுட்புட்டில் வரும்.